அதான் நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதை பத்தி சொல்லு. சொல்லு. அதெல்லாம் பாத்துக்கிறோம், அதெல்லாம் பார்த்தா ஆகுமாடி. இப்பதான் சென்னைக்கு வந்தேன் பாருங்க. கார் எடுத்துட்டு வந்து என்னை கூட்டிட்டு வந்துச்சு. அவங்க வீட்டில் தான் இருக்கேன். மணி பாக்குறவங்களாம் வாங்க, எந்த அட்ரஸ்ன்னு சொல்றேன். வந்துருங்கப்பா, வண்டலூர் ஜூவுக்கு வந்துருங்கப்பா. வண்டலூர் ஜூவா? அங்கே தாண்டி இருக்கு உங்கள் வீடு. அப்புறம் என்ன? சுந்தரியா? யார் அந்த சுந்தரி? இது பண்ண லிங்க் கொடு. சாவுங்கடா. எனக்கு ஏன் பொண்ட வாடி, அட வாடி, சும்மா இது பண்ணிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு. என்ன முடியாது? நான் ஒரு மன்மத குஞ்சா? இருக்கட்டும் 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 இருக்கட்டும். இது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, பார்த்துக்கோ. கூடிய சீக்கிரத்தில் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். பேரு நிஷா. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்துதான் இருக்காங்க, தெரியாமல் இருக்குமா? சூப்பராக கலக்குறீங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ. கூடிய சீக்கிரத்தில் இவெல்லனா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இதுக்கு என்ன வெக்கப்பட்டுக்கிட்ட நீ? ஐயோ, வெக்கப்பட்டுட்டு போகுது பாருங்க புது பொண்ணு. அடியே சரி, நான் உக்காந்துக்கிட்டேன். வா லைவுக்கே வா. தம்பி திறந்து விடுறா தம்பி. போன் அடிக்குது தம்பி, திறந்து விடுறா தம்பி. ஹாய். இறங்கிட்டேங்க. நான் சைலண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன், எடுத்துட்டு பண்றேன் உங்களுக்கு. ஹாய் தருமபுரி சத்யா ப்ரோ. எந்த நம்பரு? போடா 248 லூசு பையில. அவன் நண்பன் தான். எல்லாம் மணி ரொம்ப சீப்பா இடப்பட்டீங்களா? யார் இப்ப தெரியுமா? கெஸ்டால் நிக்குது பத்தியா? இவ என் பொண்டாட்டி. எஸ். இல்ல அதாவது எங்க வீட்டுல மணி இருப்பா இருப்பா, நான் சொல்றேன். லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்ணுவான். எப்படி பொண்ணு அப்படியே லட்டு மாதிரி தூக்கி இருக்கேன் பாத்தியா? திருப்பதி லட்டே என் பக்கத்துல இறங்கி இருக்கு. அதாவது என் பக்கத்துலன்னா என் பக்கத்துல இல்ல, எங்க மணி பக்கத்துல லட்டு மாதிரி உட்காந்துருக்கு பாத்தியா? நீங்க தான் இருக்கீங்களே, உங்களால முடிஞ்ச அப்படி அவட்ட பொண்ணு தூக்க முடியுமா? தப்பான கமாண்ட கொடுக்குறீங்கல்ல, முதல்ல அதால உங்களால நிரூபிக்க முடியுமா? மணியா இருக்கவாசி முடிச்சிட்டாரு, இதே நீங்களா அந்த முடிச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் தப்பான கமெண்ட விட்டு வெளியே போங்க. முடிஞ்ச நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துங்க. இல்லையா போயிட்டே இருங்க. சரியா? போட்ட விடு, அதுக்காக நம்ம பயந்துட்டுல கமெண்ட் ஆஃப் பண்ண கூடாது. தப்பா நம்ம ஏதோ பேசுறது அப்பதான் எழுந்திருச்சிருக்கா அக்கா. சொல்லுடாமா. சரி ஓகே, நீங்க வரலன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அடுத்த நெக்ஸ்ட் நான் வந்துடுவேன். நெக்ஸ்ட் நான் வருவேன். சரி சரி, நானும் 2 நாள் கழிச்சு கிளம்பிடுவோம் ஊருக்கு. ஓகே, 2 நாள் கழிச்சு கிளம்பி அடுத்த ஒரு வாரத்துக்கு அதுதான் தெரியுமே எனக்கு. அது தெரிஞ்சு போச்சா இல்ல உங்களுக்கு?